ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் இருக்கிற போராட்டம் புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாத்துறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா, எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதுல தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை வந்து 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட வந்து படிப்பு சரியா போகாம போராட்டங்கள், சமூக நீதி, சமூக அப்படின்னு சொல்லிட்டு 13-14 வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் எனக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த உள்ள நான் போனது கிடையாது. அதான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற. எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னா அது ஏவா வேலு அவருடைய அவர் பார்வையில வச்சுதான் அது கட்டுக்காங்க. சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமா செய்யற ஒரு ஏவா வேலு. இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல்ல நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை. உள்ள இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட அந்த வடிவாகட்டும். அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல், அது கலைஞர்களுக்கும் அந்த குரல், திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்னொன்னு எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா பண்ணியிருக்காங்க. அதனால்தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிகால் அவர் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார். அந்த முன்னுரை அருமையான புத்தகம். பட் என்னன்னா விலை தான் ஜாஸ்தி, 1000 ரூபாய். பட் அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்டா அது தேவை. பட் எல்லாரும் அது படிக்கணும். நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பத்தி நான் என்னத்தனை பேசுறது, படங்கள் அவர் பண்ண படங்களை பத்தி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பத்தி அவ்வளவு ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவர் பத்தி 1/2 hour அவர் பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கிறோம் 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேரு, பொண்டாட்டி, புள்ளை, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்தி 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்திச்ச சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்க வச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லை என்ன 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களேன்னு சொல்லலாம்.
அவர் செத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும். அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் எந்த விமர்சனம் வந்தால் கூட ஒரு பெரிய பழைய ஒரு பத்திரிகை நண்பர் அவர் கலைஞர் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விமர்சனம் அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவனுடைய தராதரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானான்னு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து வாழ்றான்னு பார்ப்பாங்க, அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் அதை பார்க்கவே மாட்டாங்க. அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா அறிவாந்து கரெக்டாக திஸ் திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக திஸ் திங் பண்ணால் அதை தவறாமல் அதை படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் அவர்கிட்ட கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ விமர்சனம் செய்கிறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க, பட் மனசை யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது. இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ப்ரெஸ்ஸை பார்த்தா சந்திக்கிறதுக்கு கலைஞர்களுக்கு ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வரும் அவர் கையை தான். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி அவரோட ஆளு இருக்கலாம், அவனுக்கு கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை அவ்வளோ ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ ஞானமா, அவ்வளோ தெளிவா, நக்கலா, எங்க எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அது யாருக்கும் அது சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில எல்லாம் பொதுவாக இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க, சில இடத்துல சோகமாக பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்துல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட நடந்தது. அவர் எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு. ஸோ விசாரிப்பாங்க. சந்தோஷம் எப்பவுமே 2 தடவை அவர் சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்று, முரசொலி மாறன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே அந்த ரூமில் உட்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார். 2வது தடவை செக்ரட்டரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வாங்க ரொம்ப சோகமாக இருந்தார். இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த 2 டயத்தில் தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டயத்தில் அவர் சிஎம்மாக இருந்தாலும் ஒன்று தான், சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அவரு சிஎம் எப்படி திருடுன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாலே நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மொத்தம் அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம். அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் அந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார், வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு. பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்திலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார். அந்த மூச்சில் பல 1000 விஷயங்கள் இருந்தது.
அதுக்கப்புறம் வைரமுத்தவர்கள் சொன்னேன், நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க, இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்கு நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது தைரியம், அது தைரியம். அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடியை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ ஹாஸ்பிட்டலில் திஸ்திங்க இருந்தேன். எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மூச்சு திறன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன், மஞ்சள் எழுதி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால. எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க. என்ன பண்ணேன், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம். கொஞ்ச நாள் பழகினவர்களுக்கு எது சொன்னா, நீங்களாம் கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், உயிரே கொடுத்துடலாம். அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவினாரு. அந்த கை வந்து அந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க, அவ்வளோ சாஃப்ட். என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர், அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான், அவரை பற்றி பேசிட்டே போகணும். ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதை வெளியிட்டு அது எனக்கு வாங்குற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வேலு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, சிஎம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.